எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெனி. இன்னைக்கு நம்ம Philodendron varieties பற்றி பார்க்கலாம் வாங்க. Philodendrons அமெரிக்காவுடைய ட்ராபிக்கல் ஸ்டேட்ஸில் நேட்டிவிட்டியாக கொண்டது. இப்போ வேர்ல்டில் நமக்கு 489 ஸ்பீஷிஸ் இருக்குது. இந்த Philodendron நமக்கு இப்போ ஹவுஸ் பிளான்ட்ஸாக ரொம்ப யூஸ் ஆகுது. இது போத்தோஸ். ஆக்சுவலாக இது மணி பிளான்ட் வெரைட்டிஸ். இதுக்கும் Philodendronக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட லீஃப் ப்ராப்பராக ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதே நேரத்தில் கேட்டஃபில் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு லீஃப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்து உள்ளே இருந்து புது லீஃப் வரும். அதுதான் Philodendronக்கும் போத்தோஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இதுதான் கேட்டஃபில்னு சொல்கிறோம். இதுக்குள்ளேருந்து இந்த புது லீஃப் வந்திருக்கும். இப்போது இது மேலே ஒரு கேட்டஃபில் ஃபார்ம் ஆகிருக்கு. இதுக்குள்ளே ஒரு நியூ லீஃப் இருக்கும். ஆனால் மணி பிளான்ட்டில் இந்த மாதிரி வராது. அதனால் அது வேறு வெரைட்டி, இது ஒரு வேறு வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்கிட்ட ஒரு 20 வெரைட்டிஸ் ஆஃப் Philodendron இருக்குது. பொதுவாக Philodendrons கொடி வகையை சார்ந்தது. நீங்கள் நிறைய பிரைட் லைட்டில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. செமி ஷேடட் ஏரியாஸில் வைக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் ரொம்ப வெயிலில் வச்சிங்கன்னு சொன்னால் அது நல்லா வளராது. தன்னுடைய இயல்பான தன்மையை விட்டுட்டு அந்த லீஃப் உங்களுக்கு வேறு ஷேப்பில் மாறிடும். இன்னும் இல்லாமல் Philodendronsலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நிறைய கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் Philodendronsலேயே கொஞ்சம் காசுலேருந்து நிறையா அதோடைய ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் பிளான்ட்ஸ் கூட Philodendronsல நிறையா இருக்குது. இது மக்களால் ரொம்ப ஃபேவரட் பிளான்ட்ஸாக நிறைய இடத்துல வளர்க்கப்படுறது எதுக்குனாலன்னு சொன்னால், பொதுவாக இதுக்கு சீதோஷ்ண நிலை நமக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வீட்டுக்குள்ளே வச்சு நீங்கள் எல்லாமே வளர்க்குற மாதிரி இருக்கிற டெம்பரேச்சரில் இந்த பிளான்ட் நார்மலாக வளரும். இது Philodendron பிரேசில். இந்த லீஃப் வேரியேஷன்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. நல்லா அழகான ஹார்ட் ஷேப்பில் ரொம்ப நல்லா உங்களுக்கு நிறைய கிளைம்பிங்காக வந்திருக்கு. இது என்கிட்ட ஒரு வருஷமாக இருக்குது. நான் ஒரு 2 லீஃப் இருக்கும்போது இதை வாங்கினேன். ஆனால் ரொம்ப ஸ்லோவாக தான் பிக்கப் ஆச்சு. இப்போ நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு. இது Philodendron பர்கின். இதோட வேரியேஷன்ஸ் பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப மக்களால் விரும்பப்படுற பிளான்ட்டு. ரொம்ப ஸ்லோவாக வளரும். இருந்தாலும் நமக்கு இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நம்மளுடைய வீட்டில் ஸ்டடியிலலாம் வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது Philodendron பேர்ல் மார்க்ஸ். இது நிறைய இடத்துல நீங்கள் காமனாக பார்த்துருப்பீங்க. இது Philodendron ஃப்ளாரிடா கோஸ்ட். இது இப்போ ரீசெண்டாக நான் வாங்கின ஒரு பிளான்ட்டு. ஆல்மோஸ்ட் ஒரு 3 months இருக்கும். ரொம்ப ஸ்லோவாக தான் வளர ஆரம்பிக்கும் Philodendron ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வளர ஆரம்பிக்கும். இது பாருங்கள், உங்களுக்கு இதில் ரெட் கலரில் சின்னதாக ஸ்பைரல் மாதிரி அழகாக இருக்கும். இதிலிருந்து உங்களுக்கு ஃப்ரெஷ் லீஃப் வருது. இதுதான் நான் சொன்ன கேட்டஃபில். அது கவர் பண்ணியிருக்கு. அதுக்கு வெளியே அதுக்கப்புறமா லீஃப் வரும். இது Philodendron மூன்லைட். இதோட லீஃப் பார்த்தா உங்களுக்கு தெரியும், நல்லா பிரைட்டாக இருக்குது. இதுவுமே ரொம்ப பெருசாக வளரும். நான் சின்ன பாட்டில் வச்சுருக்கிறதுனால அப்படியே இருக்குது. இப்போ நான் இதை பெரிய பாட்டுக்கு மாற்றிட்டேன்னு சொன்னால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர ஆரம்பிச்சிடும். இது Philodendron சுபஸ்டாட்டம். இதோட லீஃப் ரொம்ப ஷைனியாக இருக்கும். ஆனால் இதில் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இந்த பின்பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டிஷ் ப்ரௌனாக இருக்கும். அதுதான் இந்த Philodendronோட பியூட்டி. இது ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது க்ரீனாக இருக்கும், பின்னாடி பார்க்கும்போது ப்ரௌன். ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு நல்லா அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். பின்னாடி பார்க்க தெரியுதா? இதுதான் இந்த Philodendron சுபஸ்டாட்டத்தோட டிஃப்ரென்ஸ். இது Philodendron சிலோன் கோல்ட். ஆக்சுவலாக இது நல்ல கோல்டனாக உங்களுக்கு ரொம்ப நல்ல பிரைட் கலராக இருக்கும். ரொம்ப அழகாக வளரும். நான் இது ஒரே ஒரு லீஃப்லேருந்து தான் வளர வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் இது 2 yearsக்கு மேலே என்கிட்ட இருக்குது. ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு. இதே இதில் வெரைட்டியில் உங்களுக்கு பிளெயின் க்ரீனும் இருக்குது. இது பிளெயின் க்ரீன். இது உங்களுக்கு அந்த கலர் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் பார்த்தா. இதுலேருந்து ஒரு 2மே நான் இதில் வச்சுருக்கேன் பாருங்கள், பிளெயின் க்ரீனும் இதுவும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். இதுவும் ஒரு Philodendron வெரைட்டி. நீங்கள் இந்த மாதிரி Philodendronsை தண்ணியிலையும் வளர்க்க முடியும். இது நான் தண்ணியில் மட்டும் தான் வளர்த்துருக்கேன். Philodendron hetraceum.
ஆக்சுவலாக இது வந்து ஒரு பிளெயின் க்ரீனாக இருக்கும். ரொம்ப அந்த லீஃபோட ஷேப் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதே மாதிரி இது ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோயிங் பிளான்ட்டு. நிறையா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு குச்சி வச்சு விட்டால் போதும், அவாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதுவும் நீங்கள் வந்து ஒரு கலெக்டிவ்ஸில் வச்சிருக்கிறச்சில் இது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். நீங்கள் நல்லா ஹேங்கிங் பாட்ஸில் போடும்போது ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ஃபிலோடென்ட்ரான் ஹெட்ரேஷியம் லெமன் லைம், இதோடைய கலர்னால இதுக்கு இந்த பேர். இப்போ நீங்கள் ஃபிலோடென்ட்ரான் ஹெட்ரேஷியத்தையும் ஃபிலோடென்ட்ரான் ஹெட்ரேஷியம் லெமன் லைமையும் சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ரெண்டுமே வந்து நீங்கள் ஹேங்கிங் பாட்ஸில் வைக்கும்போது ரொம்ப அழகாக வளரும். இது ரெண்டும் ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் பிளான்ட். நீங்கள் வந்து சின்ன ஒரு குச்சி வச்சா கூட ரொம்ப அழகாக வளர ஆரம்பிச்சிடும். இது வந்து ஃபிலோடென்ட்ரான் மைக்கன்ஸ். ஆக்சுவலாக இதோட லீஃப் வந்து உங்களுக்கு ரொம்ப வெல்வெட்டியாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வந்து இதை வந்து ஒரு சின்ன குச்சி வச்சுட்டா கூட அது வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அந்த லீஃபை பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்கும், வெல்வெட் மாதிரியே இருக்கும் லீஃபை நீங்கள் தொட்டு பார்த்தா. இது வந்து ஃபிலோடென்ட்ரான் மைக்கன்ஸ். இந்த பிளான்ட் ரொம்ப சேட் ஸ்டேட்டில் இருக்குது, சாரி. இது வந்து ஃபிலோடென்ட்ரான் பைபெனிஃபோலியம். இதுதான் அதோட லீஃப் ஷேப்பு. ரொம்ப ஸ்லோவாக வளருது. பார்க்கலாம் இது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். இது வந்து ஃபிலோடென்ட்ரான் எரூபசன்ஸ். ஆக்சுவலாக இதோட லீஃப் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த பர்டிகுலர் டிஃப்ரென்ஸ். ஃபிலோடென்ட்ரான் மெலனோக்ரைசம். ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் பேட் ஸ்டேட்டில் இருக்குது, ஆனால் இப்போ தழுக்க ஆரம்பிச்சிருக்கு, உள்ளேருந்து நிறைய தளிர் வருது. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் திஸ் பிளான்ட். இதுவும் பேர் வந்து பிளாக் பேர்ல். ரொம்ப அழகாக இருக்கும். லீஃப் பார்த்தா பின்னாடி வந்து ரெட்டிஷாக இருக்கும், முன்னாடி பார்த்தா உங்களுக்கு டார்க் க்ரீனாக இருக்கும். ரொம்ப அட்ராக்டிவ் பிளான்ட். இப்போ ஃபிலோடென்ட்ரான். இது வந்து ஃபிலோடென்ட்ரான் எலிகன்ஸ். இந்த ஃபிலோடென்ட்ரான்ஸில் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டெம்மை சுற்றி உங்களுக்கு வந்து நிறைய ரூட்ஸ் வரும். அதனால் நீங்கள் ஒரு சின்ன குச்சி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த நோடு இருக்கிற இடம், அதாவது இந்த ரூட்ஸ் வர்ற இடத்த வந்து அப்படியே மண்ணில் வச்சிங்கன்னா கூட இது வந்து உங்களுக்கு வந்து தழுத்துரும். ரொம்ப வந்து ஐடியலாக நீங்கள் வந்து இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும்னு கிடையாது. சும்மா அந்த செடியை வந்து மண் மேலே போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து உடனே இது முளைச்சிரும். இப்போ நம்ம என்கிட்ட இருக்கிற ஃபியூ ஃபிலோடென்ட்ரான் கலெக்ஷன்ஸ் பார்த்தோம். ஃபிலோடென்ட்ரான்னு சொன்னால் க்ரீக்கில் வந்து ஃபிலோனா லவ் அண்ட் அஃபெக்ஷன், டென்ட்ரான்னா ட்ரீன்னு அர்த்தம். அதாவது நீங்கள் இந்த பிளான்ட்டை வந்து வச்சுருந்தீங்கன்னு சொன்னாலே ஒரு நல்ல ஒரு என்வரான்மெண்ட் நமக்கு கிடைக்கும். அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிளான்ஸை வளர்த்து பாருங்கள். நீங்களும் உங்களுடைய கலெக்ஷனில் ஃபிலோடென்ட்ரானை ஸ்டார்ட் பண்ணுங்கள், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.